ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்த மக்களின் உணர்வுகளை இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தாய்மையாட்டம் உள்ளது. ஒரு கர்ப்பம் தரிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள மாவட்டம் ஒரு அதிகபட்சமாக 1,52,000 ஹெக்டேர் உள்ள ஒரு விவசாய நிலப்பரப்பை மத்திய அரசு தனதுடைய சூழ்ச்சியான போக்கில் இந்த விவசாயத்தை காலி பண்ணி விவசாயத்தை விட்டு வெளியேற்றணுங்கிற ஒரே காரணத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க. இது பெரிய அளவில் விவசாயிகளை கிட்டத்தட்ட புலம்பெயர்ந்த தமிழர்களாட்டமே நானே எங்கள் மாவட்டத்தை விட்டு நாங்களே அடுத்த மாவட்டத்துக்கு போகிற சூழ்நிலை உருவாக்குறாங்க. 20 ஆண்டு காலமாக இந்த ஊரில் தண்ணி குடிப்பதற்கு கூட வழி இல்லை. நாங்கள் விவசாய நிலத்தை பாதிச்சு விவசாயத்திற்கு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள். இன்னைக்கு சொன்னீங்கன்னா காவிரி கடல்னு சொன்னா நரிமணம்ங்கிறது லாஸ்ட் எல்லை. வெள்ளம் வந்தாலும் அழுகிவிடும், வறட்சி வந்தாலும் காஞ்சி விடும். தண்ணி இல்லாமல் ஊத்து நோண்டி குடிச்சு கொண்டிருக்கோம். இன்னைக்கு இந்தியாவிலே 90% தமிழகத்தை குறிவைக்கிறாங்க. அப்ப குறிப்பா பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 இடத்துல எடுக்கும் பட்சத்தில் மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக காவிரி டெல்டா பகுதியில் வேறு இது போன்ற சேல் கேஸ், மித்தேன் கேஸ், கார்போஹைட்ரேட் போன்ற இது போன்ற இந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய எதையும் இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி, விவசாயத்துக்கென்று மாற்று எந்த திட்டத்திற்கும் இதை அனுமதிக்க மாட்டோம் என்கிற அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். நரிமணத்துக்கு பொதுமக்களை குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எங்க ஊர்ல எந்த ஒரு எரிவாயும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா பொதுமக்கள் அனைவரும் திரண்டு ஒண்ணு கூடி அவங்கள வர்றவங்களை விரட்டி எடுப்போம். மீறி எங்கள் தடை மீறி யாரும் வரக்கூடாது. நிலத்தடி நீர்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல விளைச்சல் இல்லாத பாலை நிலமா போயிடும் என்கிற அச்சம் எங்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. இந்த அச்சத்தை உடனடியாக அரசாங்கம் தொடத்தெரியும்னா இந்த திட்டத்தை வைண்ட் அப் பண்ணும், அதை உடனடியாக தூக்கி எறியணும். இது மாதிரி திட்டம் இந்த டெல்டா பகுதியில் இனிமேல் வரக்கூடாது. இந்த திட்டம் வந்துச்சுன்னா டெல்டா மாற்ற விவசாயிகள் பிச்சைக்காரர்களாகிற ஒரு நிலைமையை அவலத்தை இந்த அரசாங்கங்கள் சந்திக்கும். எந்த வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல இது வரைக்கும். குடிக்க முதல்ல ஃபர்ஸ்ட் தண்ணி, மாடு ஆடு குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு குளம் இல்லை, குளம் இருக்கு ஆனால் தண்ணி இல்லை. அதனால பைப் லைன் வந்துச்சுன்னா நாங்கள் விடமாட்டோம், மறைப்போம். ஓஎன்சினால கடுமையாக விவசாயம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கே 2-3 ஏக்கர் ஆயில் கசுவாகி பாதிப்பு ஏற்பட்டு அதுக்குரிய நஷ்டடை கேட்டு தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இப்போ அந்த 2-3 ஏக்கரில் ஆயில் போனதுனால இப்போ எந்த விதமான பயன்பாட்டுக்கும் இல்லாத, அதை மண்ணு மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி அது இது வரைக்கும் செஞ்சு கொடுக்காத மெத்தனமாக இருக்காங்க.